பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஏசாயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஆல்வேஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அடிக்கடி 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 நிகழ்கிற காரியங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் 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 ஒவ்வொரு நாளும் அது ஒரு ரொட்டீனாக இருக்க போகுது. கர்த்தருக்கு நித்தமும் உங்களை நடத்த போகிறார். இதிலே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 58:11 நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்பது வெல் வாட்டர்டு கார்டன் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. இது நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கற்பனை பண்ணி பார்த்தீர்கள், கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவீர்கள் என்றால், இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். அதில் கரெக்டாக தண்ணி ஆனது எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி, ஒரே இடத்துல போய் நின்று அங்கே இருக்கிற செடி நாசமாகக்கூடாது, ஒரு இடத்துல தண்ணியே போகாமல் இருக்கக்கூடாது. ஸோ எல்லா இடத்துலையும் தண்ணி சரியாக போயிருக்கும். இந்த மாதத்திலே இன்றைக்கு நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தின்படி கர்த்தர் நம்ம எப்படி நடத்துவாரா, நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதங்கள், வருமானங்கள், நம்ம கொடுக்கப்பட்ட டைம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பல ஆசீர்வாதங்கள், இவைகளை கரெக்டாக சேனல் பண்ண போகிறார். அவர் கைட் பண்ணுவார். இதில் நித்தமும் நடத்தின்னு போடப்பட்டிருக்கல அப்படின்னா அவர் நமக்கு கைடாக இருக்க போகிறார், நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண போகிறார், லீடராக அவர் இருக்க போகிறார், நம்ம பின்னாடி போக போகிறோம், லீடர்ஷிப் அவர் எடுத்துக்க போகிறாரு, அவர் நமக்கு எல்லாத்தையும் கவுன்சில் பண்ண போகிறாரு. இந்த தண்ணி ஒரு இடத்துலேருந்து வருதுன்னா அதை எப்படி சேனல் பண்ணி அனுப்புறது, முக்கியமாக உங்களுடைய வருமானங்கள் என்று எடுத்துக்கொள்வோமானால் அதை எப்படி சேனல் பண்ணணும். ஒரே இடத்துக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அது வாழ்க்கையிலே ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்க முடியாது. எனவே நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் அழகாக நம்ம கவுன்சில் பண்ணி அதை அவர் சேனல் பண்ண போகிறார். கரெக்டாக தண்ணி எல்லா இடத்துலையும் எப்படி போகுமோ அப்படி போகிறது. நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்க போகிறது. நாம் அப்படியே ஜெபிக்க போகிறோம். மகா கணத்திற்குரியவரே, உம்மை நாங்கள் தொழுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். ஐயா கர்த்தாவே, எழுந்தருளுவீராக. உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக. இந்த காலை தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்படி பிரசன்னம் ஆண்டவரை முன்பாக சென்று பலமாய் செயல்பட போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இவர்கள் இருக்க போகிறதற்காக நன்றி. கர்த்தர் நித்தமும் நடத்த போகிறதற்காக நன்றி. இந்த நாளிலே கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் டிராவல் பண்ணும்பொழுது போக்கிலும் வரத்திலும் தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும். தேவைகளை சந்திங்க. சரியான ஆலோசனைகளை கொடுக்க போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, அவருடைய பலவீனத்திலே உடைய பலன் பூர்ணமாய் விளங்கப் போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். கர்த்தர் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்களை வைக்கப் போகிறார். May God go with you. Have a great day.